தீக்ஷாவிற்கு சமீபத்தில்தான் திருமணமாகியிருந்தது. மற்ற எல்லா பெண்களையும் போலவே அவளுக்கும் தன் திருமணம், வாழ்க்கை துணை மற்றும் வாழ்க்கையின் புதிய ஆரம்பம் குறித்து பல கனவுகள் இருந்தன. அவள் முதல் முறையாக தன் கணவர் வீட்டிற்கு வந்திருந்தாள். மேலும் அவள் இன்றைய நவீன சிந்தனைகளைக் கொண்ட பெண்ணாக இருந்தாள். அவர்கள் இருவரின் ஜோடியும் யாருடைய கண்ணும் பட்டுவிடக்கூடாது என்ற அளவுக்கு அவ்வளவு அழகாக இருந்தது. சுமித் குர்கானில் உள்ள ஒரு ஐடி நிறுவனத்தில் உயர்ந்த பதவியில் இருந்தான். தீக்ஷாவின் மாமனார் மற்றும் மாமியார் இருவரும் முன்பு அரசு வேலையில் இருந்தவர்கள். ஆனால் இப்போது ஓய்வு பெற்றுவிட்டனர். கொழுந்தனும் ஒரு நல்ல வேலையில் இருந்தான். எல்லாமே அதனிடத்தில் சரியாக இருந்தது. திருமணத்தன்று எல்லா சடங்குகளையும் செய்து முடித்துவிட்டு வீட்டிற்கு வருவதற்குள் நள்ளிரவு ஆகிவிட்டது. வீட்டிற்கு வரும்போதே அவள் மிகவும் களைப்படைந்திருந்தாள். எதற்கும் தயாராக இல்லை. அடுத்த நாள் வீட்டின் மற்ற சடங்குகள் செய்யப்பட்டன. 2-3 நாட்களுக்குப் பிறகு தீக்ஷாவை சமையலறையில் பூஜை செய்யச் சொன்னார்கள். அவள் தன் முதல் சமையலாக ஹல்வா செய்தாள். அது அனைவருக்கும் மிகவும் பிடித்திருந்தது. மாமனார் தன் மருமகளுக்கு சகுனமாக அன்பளிப்பாக 1500 ரூபாய் கொடுத்து, இப்படியே இந்த வீட்டிற்கு அதிர்ஷ்டக்காரியாக இரு என்று மனதார ஆசீர்வதித்தார். தீக்ஷாவின் மாமியார் அவளை அறைக்கு அழைத்து, நாளை மறுநாள் நான் உங்கள் இருவரின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்க நவக்கிரக சாந்தி பூஜைக்கு ஏற்பாடு செய்துள்ளேன். அதிகாலையிலேயே எழுந்து தலைமுடியை அலசி ஒரு நல்ல புதிய புடவையை உடுத்திக்கொள் என்று கூறினார். தீக்ஷா எல்லாவற்றையும் மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்போது திடீரென்று மாமியார், சரி, உன்னுடைய மாதவிடாய் தேதி எப்போது? நான் இவ்வளவு ஏற்பாடுகள் செய்யும்போது நீ எல்லாவற்றிலும் தண்ணீரை ஊற்றிவிடக்கூடாது அல்லவா என்று கேட்டார். தீக்ஷாவிற்கு இதை கேட்க சற்று விசித்திரமாக இருந்தது. ஆனால் அவள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இன்னும் 5-6 நாட்கள் இருக்கின்றன. தேதியில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் திருமண ஓட்டப்பந்தயத்தில் எதையும் உறுதியாக சொல்ல முடியாது என்றாள். அதற்கு மாமியார், அப்படியானால் ஒன்று செய், மாத்திரைகளை சாப்பிட்டுவிடு. இதனால் பூஜையில் எந்த தடங்களும் வராது என்றார். தீக்ஷா தலையசைத்துவிட்டு தன் அறைக்குச் சென்றாள். பூஜைகளும் சடங்குகளும் நல்லபடியாக முடிவடைந்தன. உறவினர்கள் அனைவரும் தங்கள் வீடுகளுக்கு திரும்பினர். சுமித்தின் விடுமுறையும் முடியப்போகும் நிலையில் இருந்தது. தீக்ஷா அறைக்குள் வந்ததும் சுமித் அவளை பலமாக தன் கைகளில் இழுத்து அணைத்துக் கொண்டான். அவன் அவளுக்கு நெருக்கமாக வர முயற்சித்துக் கொண்டிருந்தான். அதற்குள் தீக்ஷா, சுமித், நான் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்றாள். ஆனால் சுமித் அப்போது எதையும் கேட்கும் நிலையில் இல்லை. தீக்ஷா, சுமித், தயவு செய்து கேள், இது முக்கியமான விஷயம், இன்று அம்மா என்று கூறினாள். அதைக் கேட்டதும் சுமித் தீக்ஷாவை நோக்கி, அம்மா ஏதாவது சொன்னார்களா என்று கேட்டான். தீக்ஷா, அம்மா சொன்னார்கள், இப்போது வீட்டில் ஒரு மங்களகரமான சூழ்நிலை நிலவுகிறது. அதனால் இப்போது அப்படி எதுவும் நெருக்கமாக செய்ய வேண்டாம் என்று. உங்களுக்கு விருப்பமிருந்தால் நானே பிறகு டிக்கெட் எடுத்துத் தருகிறேன். அப்போது நீங்கள் இருவரும் மனமாற நினைத்த இடங்களுக்கு சுற்றி வாருங்கள் என்றார்கள். சுமித், உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் விசித்திரமாக தோன்றவில்லையா என்றாள். அதற்கு சுமித், தீக்ஷா, அம்மா கொஞ்சம் பழமைவாத எண்ணங்கள் கொண்டவர். அவர் வெளியில் பார்க்க எவ்வளவு கடுமையான சுபாவம் கொண்டவராக தெரிந்தாலும் உள்ளுக்குள் மிகவும் மென்மையானவர். நீ எப்போதும் எந்த விஷயத்திற்காகவும் அவருக்கு மறுப்புச் சொல்லிவிடாதே. ஏனென்றால் இந்த சிறிய விஷயங்கள்தான் மனதில் ஆழப் பதிந்து விடுகின்றன. பிறகு நீங்கள் என்னதான் செய்தாலும் அது மூளையிலிருந்து நீங்குவதில்லை. நான் அம்மாவுக்கு எந்த விஷயத்திலும் மறுப்புச் சொன்னதே இல்லை. மேலும் இது வெறும் 4-5 மாதங்கள் மட்டுமே. ஒருமுறை நம் பிளாட்டின் மீதமுள்ள வேலைகள் முடிந்துவிட்டால் நீ என் கூடவேதான் இருக்கப் போகிறாய். அதற்குப் பிறகு நீ எப்படி வாழ நினைக்கிறாயோ அப்படியே வாழலாம். என் தரப்பிலிருந்து எந்த கட்டுப்பாடும் இருக்காது என்றான். அவளுக்கு சுமித் சொன்ன அனைத்தும் புரிந்தது. அவளுடைய அம்மாவும் அவளுக்கு இதையேதான் சொல்லிக் கொடுத்திருந்தார். ஆரம்பத்தில் சில நாட்கள் புகுந்த வீட்டில் உள்ளவர்கள் சொல்வது போலவே கேள், உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அனைவரின் மனதிலும் நீ இடம் பிடிக்க வேண்டும் என்றால் அவர்கள் சொல்வது போலவே செய்ய வேண்டும் என்று. 5 நாட்களுக்குப் பிறகு சுமித்தும் சென்றுவிட்டான். எல்லாமே நன்றாக போய்க் கொண்டிருந்தது. அப்போது தீக்ஷாவிற்கு மாதவிடாய் பீரியட்ஸ் வந்தது. இப்போது அவளுடைய மாமியார் அவளிடம் பேசுவதை தவிர்ப்பது மட்டுமின்றி அவளுடைய முகத்தை பார்க்கக்கூட தயாராக இல்லை. அவளை ஸ்டோர் ரூமில் சேமிப்பு கிடங்கில் தங்குமாறு கூறி அவளுக்கான உணவு மற்றும் தண்ணீர் அனைத்தையும் அங்கேயே கொடுத்துவிட்டார்கள். தீக்ஷா எப்படியோ 4-5 நாட்களை கடத்தினாள். அதன் பிறகு தன் மாமியாரிடம், இனிமேல் மாதவிடாய் வரும்போது நான் என் அம்மா வீட்டிற்குச் சென்று விடுவதுதான் நல்லது என்று தோன்றுகிறது என்றாள். அதற்கு மாமியார், ஆமாம், அதுதான் சரி. வீடும் தீட்டாகிவிடாது, அசுத்தமாகாது. நானும் அடிக்கடி இந்த தொடுதல் மற்றும் தீட்டு காரணங்களுக்காக வீட்டை சுத்தம் செய்ய வேண்டியிருக்காது என்று கூறினார்.
மக்கள் சொல்கிறார்கள் இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காது என்று. அதற்கு தீக்ஷா தன் மனதிற்குள், அப்படியென்றால் கடவுளுக்கு பூக்கள் மட்டும் எப்படி சம்மதமாகின்றன? ஒரு செடியில் பூக்கள் பூத்த பிறகுதானே அதில் காயும் கனியும் காய்க்கின்றன. அதேபோல்தான் ஒரு பெண்ணின் உடலும் கருத்தரிப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. அதற்கு இந்த மாதவிடாய் மிகவும் அவசியமானது. இது இல்லையென்றால் மனிதப் பிறவியே சாத்தியமில்லை. சரி, போகட்டும். நான் ஏன் இவ்வளவு யோசிக்க வேண்டும்? நான் இங்கு நிரந்தரமாகவா வாழப்போகிறேன்? இன்னும் 4-5 மாதங்கள் மட்டும்தானே கழிக்க வேண்டும் என்று கூறி தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டாள். சில நாட்களுக்குப் பிறகு ஏதாவது பண்டிகை, ஏதேனும் ஒரு பூஜை அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தை கூறி தீக்ஷாவை மாதவிடாயை தள்ளிப்போடும் மாத்திரைகளை சாப்பிடுமாறு வற்புறுத்தினார்கள். வீட்டில் சண்டை சச்சரவு வரக்கூடாது என்பதற்காக அவளும் அந்த மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிடு வந்தாள். இதனால் அவளுடைய உடல் எடையும் அதிகரிக்கத் தொடங்கியது. தனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று அவளுக்கு புரியவில்லை. ஏனென்றால் அவள் அளவாகத்தான் சாப்பிட்டாள், உடற்பயிற்சியும் செய்து வந்தாள். சில மாதங்களுக்குப் பிறகு தீக்ஷாவும் சுமித்தும் குர்கானில் உள்ள தங்கள் சொந்த பிளாட்டிற்கு சென்றுவிட்டார்கள். அங்கே எல்லாம் நன்றாக போய்க் கொண்டிருந்தது. அவள் விரும்பியபடியே வாழ்க்கை இருந்தது. சில நேரங்களில் மாமியார் ஃபோன் செய்து, இப்போது இந்த பூஜை இருக்கிறது, அது போன்ற மாதவிடாய் விஷயம் ஏதேனும் இருந்தால் மாத்திரை சாப்பிடுவிடு என்று கூறுவார். சுமித்தால் தன் அம்மாவை எதிர்த்து பேச முடியாது. அதனால் தீக்ஷா, ஒருமுறை எனக்கு எங்காவது வேலை கிடைத்துவிட்டால் எனக்கு விடுமுறை கிடைக்கவில்லை என்று கூறி மறுத்துவிடுவேன். அடிக்கடி மாத்திரைகளும் சாப்பிட வேண்டியிருக்காது என்று தனக்குத்தானே சமாதானம் கூறிக்கொண்டாள். இப்படியே நாட்கள் நகர ஒரு விடுமுறையின் போது இருவரும் தங்கள் சொந்த வீட்டிற்கு சென்றிருந்தனர். உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் அனைவரும் வந்திருந்தனர். அப்போது சுமித்தின் அத்தை, மருமகளே, நீங்கள் இருவரும் நவீன சிந்தனை கொண்டவர்கள் என்று எங்களுக்குத் தெரியும். திருமணமாகி 3 வருடங்கள் ஆகிவிட்டன. குழந்தையைப் பற்றி ஏதேனும் யோசித்துள்ளீர்களா? அல்லது இன்னும் காலம் தேவையா? அண்ணி, மாமியார் எப்போது பார்த்தாலும் கடவுளிடம் வேண்டிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் ஏதேனும் நல்ல செய்தி கிடைக்கும் என்று தோன்றவில்லையே என்று கூறினார். அதைக் கேட்டு அங்கிருந்த அனைவரும் அவர்களை பார்த்து சிரிக்கத் தொடங்கினர். இந்த விஷயம் தீக்ஷாவின் நெஞ்சில் முள் போல குத்தியது. அவள் அறைக்குள் வந்து சுமித்திடம் இதைப் பற்றி பேசத் தொடங்கிய போதே சுமித் அவளைத் தடுத்து, நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நமக்கு இன்னும் வயது ஒன்றும் கடந்துவிடவில்லை. நாம் ஊருக்குச் சென்றதும் ஒரு நல்ல மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் என்றான். 2 நாட்களுக்குப் பிறகு அவர்கள் ஒரு நல்ல மருத்துவரிடம் சென்றார்கள். மருத்துவர் அவர்களை அமரச் சொன்னார். அவர்கள் மருத்துவரிடம் அனைத்து விஷயங்களையும் விரிவாக கூறினர். அப்போது மருத்துவர், முதலில் தீக்ஷா, நீ எனக்கு ஒரு விஷயத்தைச் சொல். உனக்கு ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் வருவதில் ஏதேனும் பிரச்சினைகள் இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு தீக்ஷா தனக்கு தேவைப்படும் போதெல்லாம் மாதவிடாயை தள்ளி போடுவதற்காக மாத்திரைகள் சாப்பிடும் வழக்கமிருந்ததை கூறினாள். அதைக் கேட்டு மருத்துவர் கோபத்துடன், நீ இவ்வளவு படித்திருப்பதில் என்ன பயன்? இன்றைய காலத்து பெண்கள் தலைவலிக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டால் கூட முதலில் அதன் பக்கவிளைவுகளைப் பற்றி தெரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் நீயோ எல்லையையே மீறிவிட்டாய் தீக்ஷா. நான் உனக்கு என்ன சொல்வது? இந்த மாத்திரைகளை சாப்பிடுவதால் உன்னுடைய உடலில் எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று உனக்கு கொஞ்சமாவது கற்பனை இருக்கிறதா? இந்த மாத்திரைகளினாலும் உடலில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்களினாலும் உன்னுடைய 2 அண்டகங்களும் ஓவரீஸ் பாதிக்கப்பட்டுள்ளன, டேமேஜ்ட். உன்னுடைய கருப்பையில் கட்டிகள், ஃபைப்ராய்ட்ஸ், சிஸ்ட்ஸ் உருவாகியுள்ளன. உன்னுடைய தாயாவதற்கான வாய்ப்புகள் குறைந்தது 90 விழுக்காடு வரை குறைந்துவிட்டன. இருந்தாலும் நான் முயற்சி செய்கிறேன். முதலில் சில மாத்திரைகளை கொடுத்து பார்க்கிறேன். கட்டிகள் கரைந்துவிட்டால் சரி, இல்லையென்றால் உன்னுடைய கருப்பையையே அகற்ற வேண்டியிருக்கும். ஹிஸ்டரெக்டமி, ஏனென்றால் தொற்று, இன்ஃபெக்ஷன் பரவக்கூடும் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் தீக்ஷாவின் கை, கால்கள் குளிர்ந்து நடுங்கின. சுமித்தின் நிலையும் அப்படித்தான் இருந்தது. இதனுடைய விளைவு இவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்று அவர்கள் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார்கள். அவள் கோபத்துடன் எழுந்து மருத்துவரிடம், எனக்குத் தெரியும், நான் இப்படி பேசக்கூடாது. ஆனால் ஆபரேஷனுக்கு நான் எப்போது வரவேண்டும் என்று மட்டும் சொல்லுங்கள் என்றாள். மருத்துவர் அதிர்ச்சியுடன், நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் மிஸ்ஸஸ் தீக்ஷா என்றார். அதற்கு தீக்ஷா, பின்னே என்ன, கருப்பையும் இருக்காது, மாதவிடாயும் வராது, என்னால் யாருடைய வீடும் தீட்டாகவும் ஆகாது, அசுத்தமாகாது. நான் சொல்வது சரிதானே சுமித் என்று கூறிவிட்டு அங்கிருந்து விறுவிறுவென்று வெளியேறினாள். சுமித்திடமும் இதற்கு எந்த பதிலும் இருக்கவில்லை. நண்பர்களே, இன்று நாம் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தீட்டு, தூய்மை போன்ற விஷயங்கள் எல்லாம் பழங்காலத்தில் இருந்தவை. பெண்கள் அந்த நாட்களில் தனியாக அமர வைக்கப்பட்டதுக்குப் பின்னால் பல ஆரோக்கிய காரணங்கள் இருந்தன. ஆனால் வெறும் வீடு தீட்டாகிவிடும் அல்லது பூஜை தடைப்பட்டுவிடும் என்பதற்காக
மாதவிடாய் வராமல் தடுக்க மாத்திரைகளை சாப்பிடுவது என்பது நம் உடலுக்கு நாமே செய்யும் ஒரு வகையான அநீதி, அக்கிரமம் ஆகும். இந்த மாத்திரைகளின் பக்கவிளைவுகள் மிகவும் பயங்கரமானவை. தீக்ஷா செய்த தவறை தயவு செய்து நீங்கள் யாரும் செய்ய வேண்டாம் என்பதுதான் எங்களின் வேண்டுகோள். இந்த கதையின் மூலம் இந்த விழிப்புணர்வை உங்களிடம் கொண்டு சேர்க்க விரும்பினோம். நண்பர்களே, உங்களுக்கு எங்களின் கதை பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அடுத்த அப்டேட் உங்களை முதலில் வந்தடைய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை மறக்காமல் பிரஸ் செய்யுங்கள்.